வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன சைட்டில் இருக்குன்னா கோவிந்தபுரம் சைட்டில் ஃபார்ம் ஹவுஸோட ஒர்க் போயிட்டுருக்குதுங்க. 2 டேஸ்க்கு முன்னாடியே வீடியோ போடலாம் பார்த்தா டைம் கிடைக்காதனால இது பண்ண முடியலைங்க. ஆக்சுவலி நம்ம பசங்க காலமெல்லாம் பார்த்திங்கன்னா எரெக்ஷன் முடித்து பெடஸ்டல் நேரத்தில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. முடிச்சு எல்லாம் டீஷர்ட்டிங்கெலாம் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஜேசி வர சொல்லி எல்லாமே இந்த பிட்டு இருக்கக்கூடிய ஏரியா ரீஃபில் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் இந்த பீம் கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த காலத்தை கனெக்ட் பண்ணிட்டு இந்த லெவலில் பீம் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது 2 BHK கான்செப்ட்டு. பின்னாடி பார்த்தா 2 பெட்ரூம், ஒரு பெரிய ஹாலுங்க. 2 பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 11க்கு 16, 11க்கு 16. இந்த ஏரியா இருக்குது, மெட்டல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவுக்கு பக்கம் பாத்ரூம் வந்துடுங்க. ஸோ அங்கேருந்து டோர் அசஸ் பண்ணால் அந்த ஒரு ரூம். பின்ன அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு கோலம் பசங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த லாஸ்ட் எண்டு வரக்கூடிய பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டு வரும், வெளியே இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி. பின்ன இந்த 2 கோலத்துக்குள்ளே ஹால் ஏரியா வந்துடும். ஸோ இது ஃப்ரண்டேஜ் வந்த ஏரியா முதல்ல ஓப்பன் சிட் அவுட்டாக பண்ணியிருந்தோம். இப்போ கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 21 அடிக்கு 16 அப்படிங்கும்போது கிச்சன் கம் டைனிங். பின்ன இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி சிட் அவுட்டு. அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம ஜலமூலை கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வெளியே நீட்டி வர மாதிரி. அப்போ ஓவரால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 21 அடிக்கு 10 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ சின்ன மாறுதல் 2 டேஸில் பண்ண வேண்டியதாக போச்சுங்க. ஏன்னா அவங்க பிக் ஃபேமிலி அப்படிங்கும்போது நம்ம சபரி சார் நம்ம கிளைண்டோட சபரி சாருங்க. அவர் ரொம்ப நைஸ் பர்சன். நம்ம பிலீவ் பண்ணி நம்ம ஹேடபிள்ஸ் பிலீவ் பண்ணி ஒர்க் கொடுத்துருக்கு. அப்படி ரொம்ப தேங்க்ஸ் டு சார். தேங்க்யூ வெரி மச் சார். மேடம் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பசங்க மட்டும் அவங்க ரூம் தங்கிட்டு அவங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் 1-2 கரெக்ஷன்ஸ் வர வேண்டியதாக போச்சுங்க. நான் நேற்று வீடியோ ஷூட் பண்ணலாம் பார்த்து நேற்று வர முடியல. எனிவே ஒரு விஷயம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி மட்டும் மேட் போட்டு காலம் பெடஸ்டில் காங்கிரீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 காலம் செட் பண்ணியிருக்கோம். நேற்று எல்லாமே முக்கால் கோலமெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பி இந்த லெவலில் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கம்பி இந்த லோடு வர ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என் கண்டிஷனில் பார்த்தா டிசைனில் பார்த்தீங்கன்னா போத் அண்ட் டிஸ்கன்டினியூஸ், ஒன் அண்ட் கண்டினியூஸ் அந்த கான்செப்டில் லோடு ஒரு செட்டின் கோலத்துக்கு எவ்வளோ ஆக்ட் ஆகுது, அந்த வாலுடைய லோட்ஸு, லைவ் லோடு, டெட் லோடு, ஃப்ளோர் ஃபினிஷ் லோடில் வச்சு நம்ம ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி கால்குலேட் பண்ணி இது ஆக்சுவலி லோட் பேரிங்கில் தான் பிளான் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் காலத்துடைய ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த ரூம் பார்த்திங்கன்னா 21 அடி வருதுங்க ஸ்டார் கேஸு. பின்ன இந்த ரூமுக்கு 17 அடிக்கு 21 அடி அப்படி வரும்போது உங்களுக்கு ஸ்பேன் லென்த் ஜாஸ்திங்காட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா காலம் ஷார்ட் காலம் மாதிரி ப்ரொவைட் பண்ணி பேஸ்மெண்ட் லெவலில் கட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம இதுதான். ஆனால் ஆக்சுவலி பார்த்தா செமி ஃப்ரேமு டைப்புங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு நோட் பாயிண்டில் எடுத்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே நம்ம இன்றைக்கி என்னென்னா எல்லாமே போட்டு இந்த லெவலில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மண்ணை போட்டதுக்கப்புறம் இந்த பிட்டில் கம்பல்சரி கன்சல்டேஷன் இந்த டாஸ்கில் பண்ணிடணுங்க. யூஸ்வலாக சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் இந்த லெவலில் அப்படியே மெட்டல் போட்டு காலை கனெக்ட் பண்ணி போட்டு பேஸ்மெண்ட் போட்டு தண்ணி விடலாம். அப்போ என்னன்னா இந்த வர ஏரியா கண்டிப்பாக செட்டில்மெண்ட் ஆகிரும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கன்சல்டேஷன் பண்ணணும். இப்போ லோட் பேரிங் ஆகட்டும், ஃப்ரேம்டாக இருக்கும். இது ஃப்ரேம் டைப்பில் பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் எடுக்கிற ஏரியா 4க்கு 4 டெப்த் 5 அடி போயிருக்கு. ரீபேக்கு மண்ணை ஃபில் பண்ணும்போது கம்பல்சரியாக ஒவ்வொரு பிட்லேயும் இந்த மாதிரி தண்ணி ஆக்சுவலி நம்ம அங்கே தோட்டத்தில் தண்ணி இருக்குது. இது ஃப்ளெக்சிபிள் ஹோஸு இது கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் பார்த்தோன்னா பியூர் பிவிசி கோட்டு டைப்புங்க. அது மடக்கிக்கலாம், எங்கே வேணால் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம அங்கே பாயிண்ட் தோட்டத்துக்கு பாயிறது கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படியே. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸுங்காட்டி ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். போட்டு கொஞ்சம் மண்ணில் எடுத்து கம்ப்ளீட்டாக கடப்பாரை வச்சு கம்பல்சரி குத்தி எடுத்தால் தான் இந்த கன்சல்டேஷன் பண்ணி இந்த மட்டத்தில் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளிந்து பீமோட ட்ராயிங் பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த காலம் டு காலம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி எந்த காலம் டு அது வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பிளான். ரூமோட சைஸ் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நோட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணி அந்த இடத்துக்கு பிரிக் ஒர்க் வர மாதிரி பிளான் பண்ணிடணும். ஸோ ஒர்க் போயிட்டுருக்கு. अमित भाई कैसा है? आज क्या प्लानिंग अमित भाई? पेडस्टल सब कुछ हो गया, पक्का है, आपका टीम पक्का कर सकता है, बहुत अप्रिशिएट कर सकता है. आज 9 तारीख है,
आपका कल आपका आदमी आ जाए ना? हाँ कल आदमी आ जाएगा. अभी बेसमेंट का काम है ना, थोड़ा टाइम तो लगेगा. लगेगा. அவர் மேஸ்திரி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 3 பசங்க தான் இருக்காங்க. காங்கிரீட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஆளுங்க வந்துட்டாங்க. இருந்தாலும் இவரோட டீம் வந்து வெஸ்ட் பெங்கால் போயிருக்காங்க. அவருடைய டீம் இருந்தால் தான் அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலி நாளைக்கு வந்தாங்கன்னா அவங்க வாட்டுக்கு வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனிவே இந்த நீ அடுத்த பிளிந்த் பீம் போடும்போது கட்டில்மெண்ட் எப்படி பண்ணுறது, கிராங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டெவலப்மெண்ட் லென்த்து, ஒரு பீமில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஷூட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சைட்டு ஒன்று தொடங்க மாதிரி இருக்கும்போது அதில் உங்களுக்கு வந்து ஃபுட்டிங்கோட செட் அவுட்லேருந்து எல்லாம் சொல்லிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். யாருக்கு யூஸ்ஃபுல்லாகுதுன்னு தகவல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.